வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிராபவ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆண்டில் அரசாங்க ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த தமிழ் வருடத்தினுடைய மேஜர் சேஞ்சஸே அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் இருக்கும். அதாவது நாட்டு நடப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது, பெரிய அளவில் வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது. எல்லாமே ஒரு ரொம்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை மேம்போக்காக அப்படியே பஞ்சபூதங்கள் காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதும் அங்கங்கே கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரவலாக நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடங்களில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், விபத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வருடத்தினுடைய அமைப்பே சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டாக ஒரு துளி மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது பெருசாக நமக்கு இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது, அவ்வளோதானே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று இணைச்சி பார்க்கும்போது தான் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். பட் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்திலே கணிக்க முடியாது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது யாரும் பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டோம். அது மனிதர்களுடைய இயல்பு தான். இந்த வருடத்தினுடைய மொத்த அமைப்புமே அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன இம்பேக்டாக அது கொடுத்துக்கிட்டு இருக்கும், யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது நடுத்தர மக்கள், சராசரியான மக்களுடைய வாழ்க்கையில் பெருசாக இம்பேக்டை கொடுக்காது. சின்ன சின்ன விளைவுகளை, நல்லது கெட்டது கலந்த விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் கூட தான் இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான மக்களுடைய நிலை, வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நடுத்தர நிலைகளில் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தான். ஆனால் பெரிய பெரிய ஆட்களுக்கு, சாம்ராஜ்யம் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அது தவிர இந்த வருடத்தில் பார்த்தோம்னா இந்த எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அசட் ரீதியான விஷயங்கள், தவிர விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி நிலையும் சீரான நிலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கையில் எதுவுமே சீராக இருந்தது அப்படின்னா தான் நல்லது. ரொம்ப ஓவராக போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாயிட்டாலும் பிரச்சனை தான். அப்போ இந்த 3 விஷயங்களுக்குள்ள இது வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டான நிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப கீழ் மட்டத்தில், அடிமட்டத்தில் காணாமல் போன விஷயங்கள்லாம் திரும்பவும் வளர்ச்சியை கொண்டுட்டு நடுநிலைக்கு கொண்டு நிறுத்தும். ஒரு சீரான நிலைகளுக்கு இந்த 3 விஷயங்களும் கொண்டு சேர்க்கும். அண்ட் இதனால் மக்களுக்கு பயன்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இனி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடக ராசி. பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடக ராசிக்கு அவங்கவுங்களுடைய சுய சிந்தனைகள் நல்லபடியாக பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். கடகராசிக்காரங்களே முழுவதுமாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற நிலையை கடகராசிக்காரங்க இந்த வருடத்தில் பார்த்துட்டு வருவாங்க. முழுக்க முழுக்க இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க ஒரு சமாதான பிரியராக இருந்து வருவாங்கன்னு சொல்லலாம்.
அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் போட்டி பந்தயங்களில் விருப்பம் அதிகரிக்கும். நார்மலாகவே கடகராசிக்காரங்க ரொம்பவுமே ஸ்போர்ட்டிவான ஆட்கள் தான். அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக ஏதாவது ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆரோக்கியமான போட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கடகராசிக்காரங்களுக்கு எப்போவுமே ஆர்வம் அதிகம். அதாவது நல்லது கெட்டது அப்படிங்கிறத அப்பாற்பட்ட நிலைகளில் அதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகம். சுவாரஸ்யங்களை அதிகம் விரும்பக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க. அதாவது நல்லதோ கெட்டதோ சும்மா அப்படியே மேம்போக்காக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. பட் அதையவே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னோம் அப்படின்னா கேட்பாங்க. இது வந்து கடகத்துக்குன்னு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம். ஜென்ரலாகவே அவங்க வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் இருக்கும். அதனால் எதையும் முன்ன பின்ன யோசிக்காமல் காரியத்தில் இறங்கிடுவாங்க. அது எப்படி இருந்தாலும் சரி கடைசியில் நல்லபடியாக மாற்றிக்கலாம், ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதனால் அவங்க அதை பற்றியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்காக சில கோக்குமாக்கான விஷயங்களை செய்யக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க. அந்த ஒரு விஷயம் இந்த வருடம் இவங்ககிட்ட அதிகமாக பிரதிபலிக்கும். பொதுவாகவே கடகத்துக்கு வந்து எப்போவுமே இறை நம்பிக்கை என்பது அதிகம். விதியை நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. பாரம்பரிய விஷயங்களை போற்றக்கூடியவங்களாக இவங்க எப்போவுமே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பராபவ வருடத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அவங்களுக்கு அதிக ஈடுபாடுகளை ஏற்படுத்தும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அஷ்டமச்சனியை முடிச்சுட்டு வெளில வந்திருக்காங்க. பொதுவாகவே இந்த அஷ்டமச்சனியை முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம்னாலே இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கை மீறி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அந்த காலகட்டங்களில் யாராக இருந்தாலும் உணர்ந்துருவாங்க. அதனால் ஜென்ரலாகவே எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் அஷ்டமச்சனி முடிஞ்சது அப்படின்னாலே அந்த இறை நம்பிக்கை, விதி நம்பிக்கை போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பட் இது வந்து கடகத்துக்கு இயற்கையாகவே இந்த சுபாவம் உண்டு. அவங்கெல்லாம் வந்து அப்படி கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. இயற்கையாகவே பிறப்புலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆன்மீகத்தின் மேலே அதீதமான நம்பிக்கை பற்று அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு விஷயங்களை வந்து இந்த வருடத்தில் முழுமையாக அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. நிறைய ஆன்மீக ரீதியான பிரயாணங்களை செஞ்சுட்டு வருவாங்க. தவிர விட்டு கொடுக்குற தன்மை அதிகரிக்கிறதுனால நல்ல அனுசரணையாக ஆட்களாக இந்த காலகட்டங்களில் இவங்க மாறி வருவாங்க. 12 ராசிகள்லேயே இந்த கடகராசிக்காரங்க தான் ஈஸியாக மற்றவங்களுக்கு ஒத்து போயிடுவாங்க. இயற்கையாகவே உங்களுக்கு அந்த பிடிவாதம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அவங்கக்கிட்ட உண்மையாக யதார்த்தமாக இருந்தால் மட்டும் போதும். அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் என்றைக்கும் அவங்க செய்யவே மாட்டாங்க. அவங்ககிட்ட உண்மையாக இருந்தால் மட்டும் போதும். இப்படி ஒரு சுபாவத்தோடு மற்றவங்ககிட்ட பழகினாலே போதும். அவங்களுக்காக எப்போவுமே எதையும் விட்டு கொடுக்க அவங்க தயாராக இருப்பாங்க. அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை இந்த காலகட்டங்களில் அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. கடகத்துக்கு முக்கியமான சில பொறுப்புகள் என்பது கூடும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா கடமையேற்றி பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலைகள் தான். இயற்கையாக அவங்களோட சுபாவமாக தான். அவங்க வந்து பலனை என்றைக்குமே எதிர்பார்க்க மாட்டான். அங்கே வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களெல்லாம். செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும், இப்படி இருந்தால் தான் எங்கிட்ட இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் அவங்ககிட்ட என்றைக்குமே இருக்காது. அந்த மாதிரி இந்த தமிழ் வருடத்தில் ரொம்பவுமே கடமை உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செயலாற்றக்கூடிய தன்மை என்பது கடகத்திற்கு அதிகரிக்கும். அதற்குண்டான பாராட்டும் பேர் புகழ் போன்ற விஷயங்களும் அவங்க கிடைக்கப்பட்டு வருவாங்க. எதிரிகள் கூட இந்த காலகட்டங்களில் நண்பர்களாக மாறுவாங்க. இல்லை எதிர்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் விட்டு விலகவே செய்வாங்க. அதனால் பெருசாக எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. கெரியர் பேஸ்டான விஷயங்கள் இது ஒரு கலவையான நிலைகள் இருக்கும். அதாவது தொழில் வேலை உத்தியோகம்னு வரும்பொழுது கடகராசிக்காரங்களுக்கு உழைப்பு என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் அதனுடைய பலன் என்பது கம்மியாக இருக்கும். ஜென்ரலாகவே கடகராசிக்காரங்க
ரொம்பவுமே சர்வீஸ் மைண்டடான ஆட்கள். எதையுமே ஆதாயத்துக்காக செய்யக்கூடியவங்கள, நட்புக்காகவும் ஒரு பழக்க வழக்கத்திற்காகவும் ஒரு நல்ல விஷயங்களுக்காகவும் காரியமாற்றக்கூடியவங்க. ஸோ ஜீவன நிலைகள் அப்படின்னு வரும்போதும் கிட்டத்தட்ட இவங்க அப்படித்தான் இருப்பாங்க. வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வேலைகளோடு தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகரமாக அவங்க எப்பவுமே இருந்துக்கிட்டு வருவாங்க. மற்றவங்களுடைய வேலைகளும் சேர்த்து இவங்க செஞ்சுக்கிட்டு வருவாங்க. எந்த அளவுக்கு கூட இருக்கிற எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு வருவாங்க. அதனாலே அவங்களுக்கு எப்போவுமே வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பட் இதுக்கெல்லாம் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் இருக்காது. ஒரு மன திருப்தி தான். ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த வருடம் உங்களுடைய ஜீவன நிமித்தமாக தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக பார்த்துக்கிட்டு வருவீங்க. சிலருக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெற்று வருவாங்க. வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கூட நல்லபடியாகவே அமைஞ்சிட்டு வரும். குறிப்பாக வேலை அலுவலக பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதனால் ஜீவன நிலைகளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோடு நல்ல உறவு முறைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நிலைகளில் இந்த காலகட்டங்கள் இருக்கும். அதனால் உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டும் வரும். இதில் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பட் அதில் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் உண்டு. இதுவும் பார்த்திங்கன்னா கடகத்திற்கு ஒரு கூட பிறந்த ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே இந்த காசு பண விஷயங்கள் அல்லது பொருள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதாவது சேமிப்புகளில் அதிக அக்கறை காட்டக்கூடியவங்க கடகராசிக்காரங்க. அதாவது இந்த சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவங்ககிட்ட அதிகமாக பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில் அங்கங்கே சின்ன சின்ன தொகைகளை எப்போவுமே பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா ஏதாவது முக்கியமான பொருட்களை சேகரித்து வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நார்மலாக இவங்களுக்கு சேமிப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிடித்த விஷயமாக இருக்கும். அது இவங்களோட உடன் பிறந்த குணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வருடம் பார்த்திங்கன்னா சில சேமிப்புகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள. ஆனால் அதே நேரம் மோசம்னு சொல்லக்கூடிய நிலை இல்லாமல் பொருளாதார நிலைகளை ஒரு நல்ல சுமூகமான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் பார்த்துட்டு வருவாங்க. இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் எல்லாமே சரியாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதுலேயும் நல்ல விஷயங்களையே பார்த்துக்கிட்டு வருவீங்க. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது இது கொஞ்சம் கலவையான நிலைகள் தான் இருக்குது. ஆல்ரெடி குடும்ப விஷயங்கள், காரியங்கள் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. நிறைய கடகராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாதிரியாக பற்றற்ற நிலைகளில் தான் இருந்துக்கிட்டு வர்றாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ வேண்டாதப்ப சில விஷயங்களை அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு வர்றாங்க. கடமைக்காக வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப நிலைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும். பட் இருந்தாலுமே ரொம்ப அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், டென்ஷன் போன்ற விஷயங்கள்லாம் இருக்காது. ஓரளவுக்கு இந்த விஷயங்களை இவங்களாகவே கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப பெரிய லெவலில் தொந்தரவை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. குடும்ப நிலைகளில் பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் பெரிய லெவலில் பிரச்சனைகள் ஆயிடுமோ, அப்படி இப்படின்னு போயிடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. நாரதற்காக நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகள் தான் அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு வரும். பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் என்ன தான் சொன்னாலும் மற்றவங்க கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்குது. குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள், காரியங்கள் இடம்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்களில் சார்ந்தவங்களுக்கும் சரி, குடும்பத்துக்குள்ளே எப்போவுமே ஒரு மங்களகரமான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே ஒரு அனுசரணையான நிலைகளை பார்க்கலாம். அவங்களுக்கான முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும். அதாவது தனித்தனியாக அவங்களுடைய வயது நிலைக்கு ஏற்ப முன்னேற்றங்களையும் தனித்துவங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். மாணவர்களுக்கு இது சுமூகமான காலகட்டமாக இருக்கும். போட்டி பந்தயங்கள் போன்ற விஷயங்கள் நல்ல வெற்றி வாய்ப்புகளை கிடைக்க பெற்று வருவாங்க. எழுத்து தேர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களோட திறமை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாகவே இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் சொல்லலாம்.
சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், விபரீத யோகா அமைப்புகளில் செயல்பட்டுக்கிட்டு வரும். நிறைய பேர் இந்த பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள், புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காரியங்களை பார்த்துக்கிட்டு வருவாங்க. சொத்துக்கள் வகையில் கைமாத்தல்கள் போன்ற விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக நன்மை பெறக்கூடிய நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ரொம்ப நாளாக நிலத்தையோ வீட்டையோ விற்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும். ஸோ இப்படி இந்த சொத்துக்கள் வகையில் இந்த கைமாற்றல்கள் போன்ற விஷயங்கள் மூலமாக நன்மைகள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ ஓவராலாக இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இது வந்து ஒரு சுமூகமான ஆண்டாக இருக்கும். ஆகா ஓஹோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக ரொம்ப மட்டமான நிலைகள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே அனுசரித்து நல்ல மன திருப்தியோடு வாழக்கூடியவங்களாக கடகராசிக்காரங்க இருந்துட்டு வருவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.